கோவையில் மீன் தொட்டியை சுத்தம் செய்ததற்கு கூடுதல் கட்டணம் கேட்டதாக கூறி வாடிக்கையாளர் ஒருவர் வன்முறையில் இறங்கியுள்ளார். கடை ஓனரை கத்தியால் குத்தி தாக்குதல் நடத்தியவருக்கு தக்க பாடம் புகட்டப்படுமா? மீன் தொட்டியை சுத்தம் செய்வதற்கு 2000 ரூபாய் கேட்டதால் அதிர்ச்சி அடைந்த வாடிக்கையாளர் கத்தியுடன் வந்து அதகலம் செய்த காட்சிதான் இது. கொடுத்த பொருளை மீண்டும் வாங்குவதில் தாமதம் செய்ததால் மிரட்டும் துணியில் கடை உரிமையாளர் பேசியதாக கூறி தகராறு ஏற்பட்டிருக்கிறது. நடந்தது என்ன? கோவை மாநகரின் நல்லாம்பாளையம் சாலையில் செல்ல பிராணிகள் மற்றும் அலங்கார மீன்கள் விற்பனை செய்யும் கடை உள்ளது. 50 வயதான ராஜ்குமார் என்பவர் இந்த பெட் ஷாப்பை நடத்தி வருகிறார். இந்த கடைக்கு கடந்த 10 நாட்களுக்கு முன்பு சங்கனூர் பகுதியைச் சேர்ந்த 38 வயதான அருண்குமார் வந்திருக்கிறார். அவர் தன்னுடைய மீன் தொட்டியை அங்கு சுத்தம் செய்வதற்காக கொடுத்திருக்கிறார். பணிகளை செய்து முடித்த பிறகும் அருண்குமார் அந்த மீன் தொட்டியை வாங்க வரவில்லை என கூறப்படுகிறது. இதை அடுத்து கடை உரிமையாளர் ராஜ்குமார் அவரை தொடர்பு கொண்டு மீன் தொட்டியை வாங்கலையா சார் என கேட்டிருக்கிறார். அதற்கு சுத்தம் செய்ய எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்று அருண்குமார் கேட்டிருக்கிறார். 2000 ரூபாய் தரணும் சார் என கூறியதை கேட்டு அருண்குமார் ஆடி போய்விட்டார். சுத்தம் செய்யறதுக்கு கொடுத்தா அதுக்கு மீன் தொட்டியோட விலையவே கேட்பீங்களா என்ற ரீதியில் பேசியிருக்கிறார் அருண்குமார். அதற்கு கடை உரிமையாளர் மிரட்டும் துணியில் பேசியதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து பெட் ஷாப்புக்கு வந்த அருண்குமார் அங்கிருந்த கடை உரிமையாளர் ராஜ்குமாரிடம் வாக்குவாதம் செய்திருக்கிறார். அதிக பணம் கேட்டதுடன் மிரட்டுவாயா என கேட்டு தகராறு செய்திருக்கிறார். அதற்கு கடை உரிமையாளர் பணம் கொடுக்க வக்கில்லனா எதுக்கிய மீன் தொட்டியை சுத்தம் செய்ய கொடுக்கிற என திட்டியிருக்கிறார். உடனே ஆவேசமடைந்த வாடிக்கையாளர் அவரை அடிக்க பாய்ந்திருக்கிறார். அப்போது கைகலப்பு ஏற்பட்டதில் அருண்குமார் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து கடை உரிமையாளரின் கையில் குத்தியிருக்கிறார். சத்தம் கேட்டு அருகே இருந்தவர்கள் ஓடி வந்து இருவரையும் விலக்கிவிட்டு சமாதானம் செய்து வைத்திருக்கின்றனர். இந்த சம்பவம் குறித்து ராஜ்குமார் கவுண்டம்பாளையம் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்திருக்கிறார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவையில் மீன் தொட்டியை சுத்தம் செய்ததற்கு 2000 ரூபாய் கேட்டதால் ஆத்திரமடைந்த வாடிக்கையாளர் பெட் ஷாப் ஓனருடன் தகராறு செய்து கத்தியால் குத்திய CCTV காட்சி வெளியாகி பதைபதைக்கு வைத்திருக்கிறது.